ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 9th மேத்ஸ் மெய்யெண்கள் எடுத்துக்காட்டு 2.27 இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். பகுதியை விகிதப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு 2 ரோமன் லெட்டரில் கணக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பகுதியை வந்து நம்ம விகிதப்படுத்தணும். அதாவது விகிதப்படுத்தணும்னா என்ன அப்படின்னா விகிதமுறு எண்ணாக மாற்றணும். ரூட் வடிவில் இருக்கிற எண்ணை ரூட் இல்லாத ஒரு விகிதமுறு எண்ணாக மாற்றணும். அப்போ ரூட் 14ங்கிற எண்ணை அதே ரூட் 14ஆல் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரூட் 2ம் கேன்சல் ஆயிரும். நமக்கு அந்த எண்ணானது முழு எண்ணாக மாறிடும். ரூட் 14இன் விகிதப்படுத்தும் காரணி என்ன அப்படின்னா ரூட் 14 தான். அதே மாதிரி 5 மைனஸ் ரூட் 3 அப்படிங்கிற எண்ணின் விகிதப்படுத்தும் காரணி என்ன அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் போடணும். 5 மைனஸ் ரூட் 3. 5 மைனஸ் ரூட் 3இன் விகிதப்படுத்தும் காரணி என்ன அப்படின்னா 5 ப்ளஸ் ரூட் 3. 5 ப்ளஸ் ரூட் 3ஆல் பகுதியையும் தொகுதியையும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து விகிதமுறு எண்ணாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்கலாம். 7/√14 பகுதியை விகிதப்படுத்தணும். பகுதியில் இருக்கிற எண்ணை விகிதமுறு எண்ணாக மாற்றணும். ஸோ இதை விகிதமுறு எண்ணாக மாற்றணும் அப்படின்னா ரூட் 14ஆல் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதி வந்து நமக்கு என்னவாயிரும், ரூட் ஆஃப் 14 பெருக்கல் 14ன்னு எழுதலாம். அப்போ ஒரு 14 வந்து வெளியில் வந்துடும். அப்போ இதை பகுதியை மட்டும் நம்ம பெருக்க முடியாது, தொகுதியையும் சேர்த்து ரூட் 14ஆல் பெருக்கிறோம். அப்போ 7/14 பை ரூட் ஆஃப் 14 பெருக்கல் 14 அப்படின்னு சொல்லி இது மாறிடும். ஸோ 7/14 பை 14 அப்படிங்கிறது தான் இதுக்கான விகிதமுறு எண்ணாக மாற்றிருக்கிறோம். ஸோ இதை சுருக்கிறோம். ரூட் ஆஃப் 14 பை 2 அப்படிங்கிறது தான் நமக்கு பகுதியை வந்து விகிதப்படுத்தி நம்ம விகிதமுறு எண்ணாக மாற்றிருக்கிறோம். இப்போ நம்ம 2வது ரோமன் லெட்டரில் கொடுத்துருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். 5 ப்ளஸ் ரூட் 3 பை 5 மைனஸ் ரூட் 3. இந்த எண்ணில் பகுதியை வந்து விகிதப்படுத்தணும் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணினுடைய விகிதப்படுத்தும் காரணி 5 மைனஸ் ரூட் 3இன் விகிதப்படுத்தும் காரணி வந்து என்ன அப்படின்னா விகிதப்படுத்தும் காரணி 5 ப்ளஸ் ரூட் 3. ஸோ இந்த விகிதப்படுத்தும் காரணியால் பகுதி மற்றும் தொகுதி 2 எண்களையுமே பெருக்கிறோம். பெருக்கல் 5 ப்ளஸ் ரூட் 3 பை 5 ப்ளஸ் ரூட் 3. இந்த விகிதப்படுத்தும் காரணியால் பகுதி மற்றும் தொகுதி 2ஐயுமே பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத பெருக்கணும் அப்படின்னா 5 வச்சு 2 எண்களையும் பெருக்கணும், ரூட் 3 வச்சு 2 எண்களையும் பெருக்கணும். ஃபஸ்ட்டு 5 வச்சு பெருக்கணும் அப்படின்னா 5 5 25 ப்ளஸ் 5ஐயும் ரூட் 3ஐயும் பெருக்கும்போது 5√3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் ரூட் 3ஆல் இங்கே பெருக்கிறோம். 5√3 ரூட் 3 வச்சு 5 பெருக்கும்போது 5√3 ப்ளஸ் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பை இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன வடிவம் போட போகிறோம் அப்படின்னா a ப்ளஸ் பி பெருக்கல் a மைனஸ் பிக்கு ஃபார்முலா தெரியும், a² மைனஸ் b². இந்த ஃபார்முலாவில் இதை போட போகிறோம். a மைனஸ் பி பெருக்கல் a ப்ளஸ் பி. ஸோ a² என்ன 5² மைனஸ் b² ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே மேலே வந்து என்ன கிடைக்கும் 25 ப்ளஸ் 5√3 25 5√3 ப்ளஸ் 5√3 ரூட் 3ஐயும் பெருக்கும்போது ரூட்டுக்குள்ளே 3 பெருக்கல் அதாவது ரூட் ஆஃப் 3 பெருக்கல் 3ன்னு மாறும். 2 3க்கு ஒரு 3 வெளியில் எடுத்துருவோம். ஸோ இங்கே 5² 25 மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3ன்னு சொல்லி கிடைக்கும். 25 ப்ளஸ் 3 28 ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 ரெண்டையுமே ரூட் 3 தான் இருக்குது. ஸோ கெழு 2ஐயும் கூட்டிக்கிறோம். 10√3ன்னு சொல்லி கிடைக்கும். 25 மைனஸ் 3 22. இதை நம்ம அடுத்தும் சுருக்க போகிறோம். 2 எண்கள்லையுமே 2 வந்து பொதுவாக வெளியில் எடுக்கலாம். 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 28 2ஆல் வகுக்கும்போது என்ன கிடைக்கும் 14 கிடைக்கும். ப்ளஸ் 10 2ஆல் வகுக்கும்போது 5 கிடைக்கும். 5√3 பை 22. ஸோ 2ஐயும் 22ஐயும் வகுக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும் 14 ப்ளஸ் 5√3 பை 11. பகுதியை நம்ம விகிதப்படுத்தியாச்சு. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த எண்ணின் பகுதியை விகிதப்படுத்திய வடிவம். எடுத்துக்காட்டு 2.28 இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். அறிவியல் குறியீட்டில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு 3 ரோமன் லெட்டரில் கணக்கு கொடுத்துருக்குறாங்க. அறிவியல் குறியீடுனா என்ன அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் வந்து எவ்வளோ பெரிய எண்ணா சின்ன எண்ணாக இருந்தாலும் அந்த எண்ணுக்கு வந்து தசம புள்ளிக்கு முன்னால் ஒரே ஒரு ஸ்தானம், அதாவது ஏதோ ஒரு எண். இப்போ 4.0
7 2 8. இந்த மாதிரி தசம புள்ளிக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு எழுதணும். அது எழுதுறதுக்கு நம்ம வந்து புள்ளியை இடது பக்கம் மூவ் பண்ணோம் அப்படின்னா, புள்ளியை இடது பக்கம் மூவ் பண்ணோன்னா 10 அடுக்கு ப்ளஸில் வரும். அதாவது இடது பக்கம் மூவ் பண்ணோன்னா ப்ளஸில் வரும், வலது பக்கம் மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 10 அடுக்கில் மைனஸ் வரும். அந்த மாதிரி அந்த எண்ணை அறிவியல் குறியீட்டு வடிவில் எழுதுவோம். கணக்குக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட் ரோம் லெட்டரில் 9 7 6 8 8 5 4ன்னு சொல்லி இருக்குது. இப்போ வந்து இது பெரிய எண்ணா 7 டிஜிட்டில் இருக்குது. இதை வந்து இதை மாதிரி அறிவியல் குறியீட்டு வடிவில் நம்ம எழுதணும். அதாவது தசம புள்ளிக்கு முன்னாடி ஒரு டிஜிட் மட்டும் இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்படி முழு எண்ணாக இருந்ததுன்னா தசம புள்ளி எங்கே இருக்கிறதா அர்த்தம்? லாஸ்ட்டு இருக்கிறதா அர்த்தம். ஸோ நம்ம அதை தசம புள்ளிக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் மட்டும் இருக்கிற மாதிரி மூவ் பண்ணணும். அப்போ நம்ம எத்தனை டிஜிட் வந்து இடது பக்கம் வரணும்? 1 2 3 4 5 6. எத்தனை டிஜிட்டு? 1 2 3 4 5 6. 6 டிஜிட் இடது பக்கம் மூவ் ஆனாதான் நமக்கு அறிவியல் குறியீட்டு வடிவில் எழுத முடியும். அப்போ 9.76 8 8 5 4 அப்படின்னு சொல்லி அறிவியல் குறியீட்டு வடிவில் எழுத முடியும். இடது பக்கம் மூவ் ஆகிறதுனால எத்தனை டிஜிட் இடது பக்கம் மூவ் ஆனோமோ அத்தனை டிஜிட்டை 10 அடுக்கு ப்ளஸ் எண்ணில் வரணும். ஸோ 1 2 3 4 5 6 6 டிஜிட் தள்ளி வந்திருக்கிறதுனால 10 பவர் 6. இடது பக்கம் மூவ் ஆனால் 10 அடுக்கு ப்ளஸில் வரும், வலது பக்கம் மூவ் ஆனால் 10 அடுக்கில் மைனஸில் வரும். ரெண்டாவது ரோம் லெட்டரில் கொடுத்துருக்குற கணக்கு 0.04 5 6 7 8 9 1. இதில் வந்து தசம புள்ளி நமக்கு இந்த இடத்துல இருக்குது. அறிவியல் குறியீட்டு வடிவம்னாலே நமக்கு என்ன? தசம புள்ளிக்கு முன்னாடி ஒரு டிஜிட் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணணும். அப்போ புள்ளியை இந்த இடத்துலேருந்து எங்கே மூவ் பண்ணணும்? 1 2 2 ஸ்தானம் தள்ளி மூவ் பண்ணால் 2 ஸ்தானம் வலது பக்கம் மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அறிவியல் குறியீட்டு வடிவத்துக்கு நமக்கு வந்துடும். ஸோ 4.5 6 7 8 9 1ன்னு எழுதிக்கலாம். வலது பக்கம் மூவ் ஆகிறதுனால எத்தனை டிஜிட் தள்ளி நம்ம மூவ் பண்ணமோ அதை 10 அடுக்கு மைனஸில் போடணும். ஸோ 10 பவர் 1 2 டிஜிட் தள்ளி வந்திருக்கு. ஸோ -2. இப்போ மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். 7 2 0 0 6 8 6 5.48. இங்கே தசம புள்ளியானது இத்தனை டிஜிட் தள்ளி இங்கே இருக்குது. நமக்கு தசம புள்ளிக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 டிஜிட் தள்ளி மூவ் பண்ணோன்னா 7 புள்ளின்னு இந்த நம்பரை நம்ம மாற்றிடலாம். 7.200 6 8 6 5 4 8 அப்படின்னு வரும். எத்தனை டிஜிட் நம்ம இடது பக்கம் மூவ் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 7 டிஜிட் தள்ளி மூவ் ஆகிருக்கோம். இடது பக்கம் மூவ் பண்ணோன்னா 10 அடுக்கு ப்ளஸில் வரும். ஸோ 10 பவர் +7. அதாவது இடது பக்கம் மூவ் பண்ணோம் அப்படின்னா புள்ளியை 10 அடுக்கு ப்ளஸில் வரும். புள்ளியை வலது பக்கம் மூவ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டிஜிட் தள்ளி மூவ் பண்ணுறோமோ அதை 10 அடுக்கு மைனஸில் போடணும். இடதுனா 10 அடுக்கு ப்ளஸ், வலதுனா 10 அடுக்கு மைனஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம்.